என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கிற நம்பிக்கையோட நான் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 1980களின் பிற்பகுதியில் வெளியான யார் இனியவர் உனக்கு அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமச்சந்திர சர்மா அப்படின்றவர் கன்னட மொழியில் இந்த புத்தகத்தை முதல்ல எழுதியிருக்காரு. இந்த புத்தகம் கன்னட மொழியில் பெரிய வரவேற்பை பெற்றதால பின்னாட்களில் தமிழ்லையும் இந்த புத்தகம் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. இந்த புத்தகத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒன்லைனுக்காக தான் நான் இந்த புக்கை படிக்க ஆரம்பித்தேன். என்னை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அதாவது, கணவனால் கைவிடப்பட்ட அல்லது கணவனை இழந்த ஒரு பெண்ணுக்கு தன் வாழ்வில் என்னென்னலாம் தேவை? ஒரு வேலை, நிறைவான சம்பளம், தங்குவதற்கு வீடு, மன நிறைவான நிம்மதியான ஒரு வாழ்க்கை, இதுதான் தேவை அப்படின்னு நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இதெல்லாம் தாண்டி ஃபிசிக்கல் நீட் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதை பற்றி பேசுகிறது ரொம்ப அரிதான விஷயம். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நம்ம இந்த அளவுக்கு முன்னேறி வந்த ஒரு சமுதாயம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சுச்சுவேஷன்லேயே ஒரு பெண்ணுக்கு ஃபிசிக்கல் நீடுன்றது தேவை அப்படின்றத பற்றி நம்ம பேசுகிறதே கொஞ்சம் அரிதான விஷயம். ஆனால் அப்படி இருக்கிறப்போ கிட்டத்தட்ட 30-35 வருஷத்துக்கு முன்னாடி இதை பற்றி பேசியிருக்காங்க. அந்த விஷயந்தான் நான் இந்த புத்தகம் படிக்கிறதுக்கு ஒரு தூண்டுகோலாக அமைஞ்சது. இந்த கதையை டைரக்டாக சொன்னால் அது ஒரு அடல்ட் கண்டென்ட் மாதிரி இருக்கும் அப்படின்றதால இந்த புக்கோட ரைட்டர் ராமச்சந்திர சர்மா அதை எப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கதைக்குள்ள இன்னொரு கதை ஒளிஞ்சிருக்க மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இந்த புக்கோட மெயின் கண்டென்ட் என்னன்னா, கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஃபிசிக்கல் நீடுன்றது அவசியம், அதை பற்றி தான் பேசணும். ஆனால் அதை டைரெக்டாக பேசினா அது எல்லாருக்கும் அது போய் சேராது. அது எல்லாரும் அதை லைக் பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட ரசனை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் இவர் ரைட்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, 3 இளைஞர்கள் அவங்க ஒரு டூருக்கு போகிறாங்க. மைசூருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஹில் ஸ்பாட்டுக்கு ட்ரெக்கிங்காக போகிறாங்க. அப்படி அவங்க போகும்போது அவங்களுடைய பிரயாணத்தில் நடக்கிற ஒரு விஷயமா அவருடைய இந்த மெயின் கண்டென்ட்டை ஆட் பண்ணி இதை ஒரு கூர்வையாக ஒரு கதையாக சொல்லியிருப்பார். அதனால் இந்த புக்கோட மெயின் கண்டென்ட் மாறாமல் அவர் சொல்ல வந்த விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த கதையோட வடிவமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு ஏதுவான விஷயமா அமைஞ்சிருக்கு. ஓகே நண்பர்களே, நான் இப்போ இந்த ஸ்டோரியை உங்களுக்கு ஒரு சுருக்கமாக ஓவர்வியூவாக கொடுக்குறேன். மைசூருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஹில் ஸ்பாட்டுக்கு 3 இளைஞர்கள் ட்ரெக்கிங்காக போகிறாங்க. அப்படி அவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா மலைக்கு கிட்ட அவங்க போகும்போது பயங்கரமான மழையும் சூறாவளி காற்று மாதிரி அங்கே அடிக்குது. அதனால் மேற்கொண்டு அவங்களோட பயணத்தை தொடர முடியல. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் இருக்க ஒரு மலை கிராமத்தில் அவங்க போய் தங்க வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படுது. அந்த ஊரில் இருக்க ஒரு பெரிய வீட்டில் இவங்க அடைக்கலம் கேட்குறாங்க. இந்த மாதிரி நாங்கள் ட்ரெக்கிங்காக வந்தோம், மழை பெய்யறதால எங்களால் மேற்கொண்டு போக முடியல, கொஞ்ச நேரம் இங்கே தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அந்த ஊர் பெரியவரும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்ச நேரம் கிடையாது, மழை நிற்கிற வரைக்கும் நீங்கள் இங்கே தான் தங்கி ஆகணும். ஏன்னா மழை பெய்யும் போது நீங்கள் மேலே ஏறுறது ரொம்ப ஆபத்தான விஷயம். இப்போ மண் சரிவு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் மழை நிற்கிற வரைக்கும் இங்கே தங்குங்கன்னு சொல்லிட்டு அவங்க தங்க வைக்கிறாங்க. அது மாதிரி அவங்களும் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. ஈவினிங் வரைக்கும் மழை நிற்கிற மாதிரி தெரியல. நைட்டும் கண்டினியூ ஆகுது. ஸோ அந்த ஊர் தலைவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னோட வீட்டிலே தங்கிக்குங்க, நைட்டு தங்கிடுங்க, எங்களுக்கு பெரிய வீடு தான், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் விடிஞ்சதுக்கப்புறம் மழை நின்ற பிறகு நீங்கள் சேஃபாக போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதனால் இவங்க அன்றைக்கி நைட்டு அந்த 3 இளைஞர்கள் அந்த கிராம தலைவரோட வீட்டிலே தங்குறதுக்கு சம்மதிக்கிறாங்க. அந்த தலைவரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறதுக்காக ஒரு பெண் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இளம் வயது பணிப்பெண் தான், கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண். வெண்குஷ்டம் வந்ததால் அவங்கள அந்த பெண்ணுடைய கணவன் கைவிட்டுட்டு போயிட்டான். ரொம்ப அவங்களுக்கு சின்ன வயசு தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த தங்கியிருக்க அந்த இளைஞர்களுக்கும் இந்த பெண்ணுக்கும் ஒரே வயசு தான். அவங்களுக்கு அவங்க கணவன் கைவிட்டு போனதுக்கு பிறகும் அவங்களுக்கு மறுமணம் செஞ்சு வைக்கணுன்ற எண்ணம் அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கும் கிடையாது, அந்த ஊரில் இருக்க பெரிய மனுஷங்க யாருக்கும் கிடையாது. அவங்க பண்ண அதிகபட்ச விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணுக்கு நல்லது பண்ணுறேன் அப்படின்ற பேரில் அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்து அவங்களுக்கு சம்பளமும் கொடுத்துருக்காங்க. இதுதான் பண்ண முடியும், இதுவே அந்த பொண்ணுக்கு செய்கிற மிகப்பெரிய உதவி அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க அந்த காலத்தில். அதுதான் அவங்களுக்கு தேவை, 3 வேளை சாப்பாடு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வாழ்க்கைக்கு நல்லது செஞ்ச மாதிரி அந்த ஊர் தலைவரும் ஒரு பெரிய விதமாக நினச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த அப்பா அம்மாவும் அவளோட வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அந்த பொண்ணையும் கை கழுவி விட்டுட்டாங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில் தான் அந்த இளைஞர்கள் அந்த வீட்டுக்கு நைட்டு தங்குறாங்க. அவங்களுக்கு தேவையான ஏற்பாடெலாம் பண்ணுறது இந்த பொண்ணு தான். நைட்டுக்கு தேவையான சாப்பாடை ரெடி பண்ணிவிட்டு அவங்க அந்த இளைஞர்கள், ஊர் தலைவர், அவங்க குடும்பம் எல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சது பிறகு எல்லா பாத்திரத்தையும் கழுவி முடிச்சுட்டு வீடு எல்லாத்தையும் அவங்க சுத்தம் பண்ணிவிட்டு எல்லாரும் தூங்க போகிறாங்க. தலைவரும் அவங்களுடைய குடும்பமும் அவங்களோட அறையில் போய் தூங்குறாங்க. இந்த இளைஞர்கள்லாம் அந்த வீட்டில் இருக்க ஒரு பரன் மாதிரி ஒரு செட்டப்பு, அவங்க 3 பேரும் அங்கே போய் தூங்குறாங்க. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்க ஹால்லே ஒரு ஓரமாக அவங்க வழக்கமாக தூங்குற இடத்துல அவங்க தூங்குறாங்க. அன்றைக்கி ராத்திரி நேரம் பயங்கரமான மழை, அடைமழை, சூறாவளி காத்தோட பெய்கிற மழை. வெளியில் பெய்கிற அந்த பயங்கரமான மழையின் காரணமாக வீட்டுக்குள்ளே ஜில்லுன்னு வர அந்த காற்று அந்த பொண்ணை தூங்க விடாமல் பண்ணிகிட்ருக்கு. அந்த பொண்ணோட எண்ண அலைகள் எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு. அந்த மாதிரி கிளைமேட்டில் அந்த ராத்திரி சமயத்தில் அவள் வயசில் இருக்க எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன தோணுமோ அதுதான் அந்த பொண்ணுக்கும் தோண்டிகிட்டு இருக்கு.
ஆனால் அது எதுவுமே அந்த பொண்ணுக்கு நடக்கவும் போகிறதில்ல, கிடைக்கவும் போகிறதில்ல. கணவனால் கைவிடப்பட்டதால் அந்த பொண்ணுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான் அவளுடைய வாழ்க்கையே போயிட்டு இருந்தது. அந்த மாதிரி சமயத்தில் அவளுடைய எண்ணம் மேலே பறன் மேலே தூங்கிட்டு இருந்த அந்த 3 இளைஞர்களுக்கு மேலே போச்சு. இந்த ஊரில் தான் யாரும் என்னை ஏறெடுத்து பார்க்கல, எனக்கு வாழ்க்கை கொடுக்கவும் யாரும் முன் வரலை, எனக்கு திருமணம் செஞ்சு வைக்கவும் யாரும் யோசிக்கலை. கடவுளாக பார்த்து அனுப்பி வச்ச இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தங்க ஏன் என்னுடைய தேவையை பூர்த்தி பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த பொண்ணு நினச்சிக்கிட்டே தூங்குறா. அந்த மாதிரி அவன் நினச்சிக்கிட்டே இருக்கும்போதே அந்த இளைஞர்கள் தூங்கிக்கிட்டு இருந்த அந்த பறன் மேலே இருந்து யாரோ இறங்கி வர சத்தம், காலடி சத்தம் அந்த பொண்ணுக்கு கேட்குது. அந்த காலடி சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணு படுத்திருந்த இடத்த நோக்கி நடந்து வர்றது அவள் காதுக்கு கேட்குது. அந்த சத்தம் அவகிட்ட வந்து நிற்கும்போது அவள் கண்ணுக்கு கருப்பாக ஏதோ ஒரு உருவம் தெரியுது. அந்த கருப்பான உருவம் அந்த பொண்ணோட பக்கத்தில் நெருங்கி வருது. அந்த இரவு அப்படியே முடியுது. மறுநாள் காலைல விடியுது. அந்த 3 இளைஞர்களும் கால உணவை முடிச்சுட்டு ஊர் தலைவருக்கு தங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு நாங்கள் எங்களுடைய பிரயாணத்துக்கு புறப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர்கள் அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த பொண்ணு அந்த 3 பேரில் நைட்டு அங்கே வந்தது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கா. ஆனால் அது யாருன்னு கடைசி வரைக்கும் அவளுக்கு தெரியலை. அந்த 3 இளைஞர்களும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு வானத்தை நோக்கி பார்த்து ஆனந்த கண்ணீரோட அந்த வீட்டுக்குள்ளே தன்னுடைய வேலையை பார்க்க மறுபடியும் போகிறாள். இந்த இடத்துல இந்த கதை முடியுது. இந்த கதையில் எனக்கு நிறைய விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி கதைக்குள்ளே ஒரு கதையை ஒளிச்சு வச்சது. இந்த கதை ஸ்டார்ட் ஆகும்போது 3 இளைஞர்கள் ட்ரெக்கிங் போகிறாங்க. அங்கே அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் அதை காமிச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே இந்த ஒரு கண்டென்ட்டை கொண்டு வந்து இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம், இதுதான் இந்த கதையோட ஒரு கோர் பிளாட் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தாளர் நமக்கு கொடுத்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொரு விஷயம், இந்த கதையில் அவர் இயற்கையை வர்ணித்த விதம். இந்த விஷயத்த நிறையா ரைட்டர்ஸ் பண்ணுவாங்க. இயற்கையை எப்போதுமே ஒரு பெண்ணாக வர்ணித்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த புக்கில் அது இன்னும் கூட கொஞ்சம் அழகாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அடுத்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணுக்கு தேவையான ஃபிசிக்கல் நீடை வந்து அதுதான் மெயின் கோரு. அதை இந்த கதைக்குள்ள அவர் கொண்டு வந்த விதம், அது ஒவ்வொரு இடத்துலையும் அவர் கையாண்ட விதம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. எந்த ஒரு இடத்துலையுமே வந்துட்டு இது ஒரு அடல்ட் கண்டென்ட் அப்படின்ற மாதிரியோ ஒரு முகம் சுளிக்கிற விதமான வசனங்களோ எங்கேயுமே அங்கே இருக்காது. இந்த புக்கை பற்றி என்கிட்ட ஒரு ரிவ்யூவோ ஒரு ஃபீட்பேக்கை கேட்டால் பெஸ்ட் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த புக்கோட எழுத்தாளர் தான் சொல்ல வந்த கருத்தை எந்த ஒரு ஒளிவு முறையும் இல்லாமல், எந்த ஒரு தடங்களும் இல்லாமல், அது எவ்வளோ அழகாக படிக்கிறவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்றத மனசில் வச்சு அழகாக கொடுத்துருக்காருங்க. அது ரொம்பவே டாப் நாச். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த புக்கில் நான் படித்தது எனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு டைம் இருந்தால் கன்ஃபார்ம் இந்த புக் வாங்கி படிங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு நல்ல புக்கோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். நன்றிகள்.